Hi friends, welcome to Shob's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு வந்து ஒரு வெர்சடைலான குழம்பு. எல்லார் வீட்லயும் வந்து அது செய்வோம். இன்னைக்கு வந்து நான் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொரக்காய் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நைட்டே ஊற வச்ச சுண்டலை வந்து வாஷ் பண்ணி நான் குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். குக்கரில் வந்து சுண்டலோட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 8 விசில்ஸ்க்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் சுண்டலை. சுண்டல் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நான் மிளகு சோம்பு இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்து பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் வந்து அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த சூட்லேயே வந்து தேங்காய் கொஞ்சமாக வந்து ஸ்மெல் நல்லா வந்து வாசனையாக வரும். அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொடிகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பொடியும் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் கரியாமல் இருக்கும். பொடி கரிஞ்சால் குழம்பு வந்து நல்லா இருக்காது. இதில் வந்து நான் மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட அளவுகள் வந்து நான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுண்டலும் வந்து வெந்துருச்சு. அதோடு நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சொரக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வேக வைக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு ஒன் பாட்டாக ரெடி ஆயிரும். இது குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு விசில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயில் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ காஞ்ச மிளகாயும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் அந்த கலவையை வந்து நம்ம குழம்புல வந்து ஊற்றிடலாம். மேலே வந்து கொத்தமல்லி இலைகள் இருந்தால் நீங்கள் தூவிக்கலாம். சுண்டல் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி அப்புறம் வந்து புட்டுக்கு கூட வந்து நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.